செஷனுமே 10 நாள் நடக்கும். இப்போ 10 நாள் பத்தாதுன்ட்டார் அவர். இப்போ 12 நாளா, இப்போ 12 நாளாக போட்டிருக்கோம். அடுத்து 12 நாள் பத்தாது, 15 நாள் ஆகும். பட் அந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்குது, அந்தளவுக்கு விஷயமும் சரக்கும் இருக்குது. பராசரர் மருத்துவ ஜோதிடத்தில் இவ்வளவு துல்லியமான விஷயங்களை பண்ணியிருக்காரா அப்படின்றது நமக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குற அளவுக்கு அந்த வகுப்பு இருக்கும். ஸோ இந்த மீண்டும் 6வது செஷன் இந்த பிப்ரவரி. சார் வேணுகோபால் சார் என்ன முடிச்சிடும். இந்த 6வது செஷன் பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆன்லைன் செஷன். நிறைய பேர் டைரக்ட் ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கோம், ஆன்லைனும் கேட்டாங்கன்றதுனால ஆன்லைன் செஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த 12 நாள் வகுப்பில் இணையிறவங்க இணைஞ்சிக்கலாம். இப்போ அவருடைய இன்றைய சான்றிதழ் வழங்கக்கூடியவர்களில் ஐயாவும் ஒருத்தர். எப்படி நம்ம பாரம்பரிய ஜோதிடம் மதுரை காசி குமரன் ஐயா, திருப்பூர் தனியாச்சல் ஐயா, அதே மாதிரி மருத்துவ ஜோதிடத்தில் ஐயா ஆர் ஸ்ரீனிவாசன் சான்றிதழ் வழங்க போகிறாங்க. சான்றிதழ் வழங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சிறப்புரை கேளுங்க. உங்களை மாதிரி நானும் கேட்குறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலையில் செஷனில் 2 பேர் சிறப்புரை ஆற்றியிருக்காங்க. ஸ்டார் அகாடமியை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அதனால நான் அதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா ஐயா கொஞ்சம் டைமை சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே போகிறேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையோட பயன் என்னென்னா, பிறப்பின் பயன் பிறவாமை. அதான் முக்தி அடைகிறது தான் எல்லாரோட லைஃப் ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனுக்கு ஜோதிடத்தில் 3 சூட்சமங்களாக கொடுத்துருக்கார் பராசரர். அதை நான் தொகுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். கிளாஸ் மாதிரி பயந்துடாதீங்க. ஏன்னா நான் சொல்கிற வேர்டிங்கில் அந்த ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாகிடக்கூடாது தான் போர்டில் போடுறேன். இல்லைன்னா மைக் பிடிச்சா பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஓம் கிர்னி சூரிய ஆதித்ய, நம்ம சூரிய மண்டலத்துக்கு சூரியன் தான் பிரதான. இது சூரியனை பிடிச்சாதான் ஆரோக்கியம். சூரியன்லேருந்து ஆரோக்கியம் வாங்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இப்போ நம்ம சூரியனை எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமக. செங்கதிர் தேவனின் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்திடுக அப்படின்னு அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த 3 நேரம் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கி நம்ம விழாவில் சிறப்புரையாக ஜோதிடத்தில் 3 சூட்சமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவர் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தார். சரி, அவர் தமிழில் ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா இதாகிட போகுது. காலையில் இதெல்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம செஷனை டைரெக்டாக இதுக்கு போயிடுவோம், செஷனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்ல இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது தான் எண்டு கோல், ஆம்பிஷன். அதை 3ஆக சொல்லணும் அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இதிலேருந்து தான் எப்படி நம்ம இன்றைக்கி இருக்கிற லெவலுக்கு எப்படி வந்திருக்கோம், திருப்பி இங்கேருந்து எப்படி மேலே ஏறணும் அப்படிங்கிறது தான் மருத்துவ ஜோதிடத்தோட இது மாதிரி. ஸோ இதில் இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற கேரக்டரு. நான் இதில் ஒரு 35 கேட்டகரி எழுதியிருக்கேன். ஒன்றுக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக கிளாஸ் போயிடும். அதனால் நான் ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். இந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிறது அந்த பரமாத்மாவோட மூல கேரக்டர். அது என்றைக்குமே மாறாது. இதான் நம்மளோட எண்டு கோல். இது ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கும். திருப்பி உங்களுக்கு மேலே ஏற்றி விட முடியாது, அவ்வளோ டைம் இல்லை. அதனால் நீங்கள் அப்படியே புரிஞ்சுட்டு வாங்க. அப்புறம் அவர் வியூக வாசுதேவனா எப்படி மாறுறாரு, அது அனந்தம் ஏகம் அநேகம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஷட்குண பகவான் அப்படின்னா அவர் அடுத்த வியூக வாசுதேவனாக வராரு. அதில் 6 குணங்கள் இருக்குது. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு 6 குணமாக இருக்குது. அந்த 6 குணமும் 2 குணமாக ஒவ்வொரு மூர்த்தி ஆகுறாங்க. அது வியூக மூர்த்திக்கு சங்கர்ஷனன், பிரித்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வியூக மூர்த்தியாக வர்றாங்க. இதில் மும்மூர்த்திகள் ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும். இது ஜோதிடத்தில் எங்கே பண்ணுறோம், மெடிக்கலில் எப்படி பண்ணுறோங்கிறதான் அதுதான் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ வேதங்களில் சாம யஜுர் ருக் அப்படின்னு 4 அதர்வன வேதம் இதோட அப்ளிகேஷன்ஸ் தான்.
3 வேதம் தான் கீதையிலலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுற இடத்துல 4 ஆக்கிக்குவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து லோகங்கள் வந்து பூர்புவ சுவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து வியாகர மந்திரம். அந்த வியாகர மந்திரத்தில் எல்லா சந்தியாவந்தனத்தில் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுனால நமக்கு 3ஆம் பாவம் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கான்செப்டு. அடுத்தது வந்து அந்த பிரணவம், இதையும் சுருக்குனா இந்த 3 வேதத்தை சுருக்கி இதை எடுத்திருக்காங்க. இந்த 3 இதை வியாக்கிரதியை சுருக்கி ஆவுமா எடுத்து இதில் இருந்தால் ஓம்னு எடுத்திருக்காங்க. இந்த ஓம்காரம் தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. அதிலிருந்து தான் சிவனோட நாட்டியத்திலேருந்து உலகம் வந்தது அப்படி சொல்கிறோம்ல. மொழிகள் பிறந்தது எல்லாமே இந்த ஆவு மாலை தான். இதே திருப்பாவையில் முதல் 10 பாட்டு ஆகு, 2வது 10 பாட்டு ஊகு, 3வது 10 பாட்டு மாகு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கோனா அப்படியே திரைக்காணத்தில் போட்டு முதல் 10 டிகிரி, 2வது 10 டிகிரி, 3வது 10 டிகிரின்னு மாற்றிடும். ஸோ இது வந்து அந்த பிரணவத்தோட சூட்சமங்கள் இதெல்லாம் வந்து. இப்போ வந்து இதில் என்னென்னா தத்துவங்கள் வந்து சித், அச்சித், ஈஸ்வர. இப்போ எல்லாரும் சொல்லுவோம்ல, ஆரம்பிக்கல பிரபஞ்ச பேராற்றல், இறை பேராற்றல், அதுக்கப்புறம் ஆத்ம பேராற்றல். இது பற்றி நான் வந்து ஒரு 6வது பாவத்தை பற்றி பேசலை, தனி வீடியோ ஸ்டாரில் இருக்குது, அதில் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் சித்தாந்தம் வந்து அத்வைத சித்தாந்தம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்னு இருக்குது. நம்ம இந்த ஜாதகத்தோட பேட்டர்ன்ஸ்லாம் படிக்கிறோம்ல, அந்த பேட்டர்ன்ஸுக்கு மூலமாக எடுக்கல, இதில் போய் எடுங்க. அப்போ இதில் எடுத்திங்கன்னா, இந்த டாக்டரின்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸு எப்படி வந்து சொல்லுதோ அதோட ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடியே போயிடுப்போம். அது இதை இந்த வளர்த்தவங்க உங்களோட ஆச்சாரியர்கள் யாருன்னா சங்கரர், மத்வர், ராமானுஜர் 3 பேர் இந்த சிஸ்டத்தை வளர்ந்துருக்காங்க. இதில் வந்து முத்தொழில் பண்ணுறது அழித்தல். இப்போ வேதத்தின் படி அழித்தல் தான் முதல்ல வரும். அதுக்கு தான் இந்த சங்கர்ஷண மூர்த்தி, அதுக்கு உண்டாத ஞான பல அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அதில் வந்து அழித்தல், காத்தல், படைத்தல். இந்த படைத்தலுக்கு அப்புறம் காத்தலில் வர இந்த சத்துவ, ராஜச, தாமச குணம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வச்சு தான் ஜோதிடமே சொல்லட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல எதை எப்படி ஃபிட் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜோதிடம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது இந்த சத்துவ, ராஜச, தாமசத்தை வந்து என்னென்னா முக்கருவிகளை வந்து காரியம், காரணம், காலம், டெக்குன்னு சொல்லுவாங்க, டைம், காஸ், எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துலனாலும் இந்த 3 பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்க முடியாது. இப்போ காரியம்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 4 7 10 அப்படி எடுத்துக்கணும். காரணம்னு போட்டால் 2 5 8 11 பார்த்துக்கணும். காலம்னு போட்டால் 3 6 9 12 பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 இதையும் மாற்றி மாற்றி நீங்கள் சுற்றி எடுக்கிறதுக்கு தான் இந்த 3 சூட்சமங்கள். இவ்வளோ தான். இதில் ஒன்றுலேயும் ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் லெவலுக்கு புரிகிற லெவலுக்கு எழுதி வச்சிட்டிங்கன்னா ஜோதிடம் அப்ளை பண்ணையில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து கர்ம பிரிவுகள். இதை நம்ம இதில் இருந்தால் ஆரம்பிக்கிறோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆகாமி கர்மானா 1 4 7 10, பிராரப்த கர்மானா 2 5 8 11, இது வந்து சஞ்சித கர்மானா 3 6 9 12. இதை வந்து இந்த 4 கேந்திர பிரிவுகளை 3 பிரிவுகளாக பிரித்து அந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம எப்படி அனாலிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெடிக்கல் சயின்ஸில் நம்ம சொல்லித்தரோம். அடுத்து முக்கரணங்கள், உடல், உள்ளம், உயிர். இதுவும் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ இந்த உள்ளம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் சைக்காரிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதோட மெடிக்கல் சயின்ஸு ஜோதிடத்தில் அதிகமாக சொல்லித்தருது. ஸோ அதனால் இது இப்போ உடல் ரீதி மட்டும்தான் நம்ம 24 தத்துவங்களான உடல் மட்டும்தான் இப்போ நம்ம மெடிக்கல் சயின்ஸில் பார்க்குறோம். ஆனால் சைக்காரிஸ்டாக 4448 நோய் வருதுன்னா 448 நோய் மட்டும்தான் ஃபிசிக்கலாக இருக்கும். 4000 நோயும் இந்த உள்ளம் சம்மந்தப்பட்டது. அதனால் 2 5 8 11ஆம் இடத்த ஜாதகத்தில் எவ்வளோ அனாலிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு உள்ளம் பற்றி எடுக்கலாம். உயிர்னு பார்க்கல இவங்க எவ்வளோ அனுபவிக்கணும். இந்த இடத்துக்கு வந்து கர்ம விபாகம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த கர்ம விபாகம் ரூமில் நம்மளோட 3 6 9 12 எவ்வளோ லிங்க் ஆகிருக்கோ அந்த நோய் வரும், அத்தனை நாள் இருக்கும், அத்தனை வடுவை ஏற்படுத்தும், எல்லாம் பண்ணும். நீங்கள் இதில் பரிகாரமோ எதுவெல்லாம் பண்ண முடியாது. பிராயச்சித்த கர்மாங்கிறத நம்ம பண்ணுனா மட்டும்தான் இது போகும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 3 பிளேனில் தான் நம்ம எண்டு ரிசல்ட்டு பார்ப்போம் மெடிக்கல் சயின்ஸில். அடுத்தது முக்கடன்கள், தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கடனை அடைக்கிறதா நம்ம பிறவி பெருங்கடலுக்கு திருப்பி வரோம். ஸோ இதை வந்து தேவகடனை வந்து நம்ம யஜ்ஞம் பண்ணுறதுனாலையும், ரிஷி கடனை நம்ம வந்து மந்திரங்கள் சொல்கிறதுனாலையும், பித்ருகடனுக்கு நம்ம இந்த பித்ரு காரியங்கள்லாம் பண்ணுறோம்ல, திதி யோகம் இதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு உள்ளதில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது நம்ம சார்ட்டில் அப்படிங்கிறத முதல்ல போட்டு எடுக்கணும். இது வந்து உங்களோட முதல்ல உள்ள லிஸ்ட்டு. இதெல்லாம் வந்து வேதத்திலேருந்து உபநிஷத்துலேருந்து எடுத்திருக்க பாயிண்ட்டு மெடிக்கல் சயின்ஸுக்கு.
இதுக்கு வந்து ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து கேந்திர பிரிவுன்னு எடுத்துருக்கோங்களேன். இதெல்லாம் நான் சொன்னேன்னா கேந்திரம், மணப்பரம், ஆபோக்லியம். இப்போ ஜாதகத்துக்குள்ளே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். மேலே இருக்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு கீழே வந்து 14710 எப்படி இருக்குது, 25811 எப்படி இருக்குது, ஆபோக்லியம் எப்படி இருக்குது, இந்த மூணையும் எடுத்து கால காரண காரியம் இவ்வளோத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் எப்போ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதில் வந்து இயங்கு பிரிவில் சரம், ஸ்திரம், உபயம் இது பேசிக்கில் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனால் ஜோதிடத்தில் யார் யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க சொல்லுவாங்கப்பா, கை தூக்குங்க. அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க? சரம், ஸ்திரம், உபயம் என்ன அப்ளை பண்ணியிருப்பீங்க? கிரகம் இந்த வீட்டில் இருக்குது அப்படி தானே சொல்லுவீங்க. அது மட்டுமே இல்லை, ஒவ்வொரு பாவம் இயங்கிறதுக்கும் இந்த சரஸ்திர உபயம் தேவைப்படுது, ஒவ்வொரு பாவத்துக்கும் தேவைப்படுது. சரிங்களா? ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா இது உபய ராசியில் இருக்குது, சர ராசியில் இருக்குது அப்படி சொல்கிறோம். இந்த கேந்திரமாக பிரிச்சுட்டாலும் கேந்திரம் சரத்தில் வந்தால் பணப்பரம் ஸ்திரத்தில் வரும், ஆபோக்லையும் உபயத்தில் வரும். அப்போ 3 லிங்க் வராது உங்களுக்கு. அப்போ இது எப்படி அப்படிங்கிறதா இந்த சரஸ்திர உபயத்தோட பேசிக்லேருந்து நம்ம எப்படி அட்வான்ஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து தாப பிரிவுன்னு சொல்லிட்டு ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம், அதான் பிரபஞ்ச பேராற்றல், இறை பேராற்றல், நம்ம ஆத்ம பேராற்றல். இந்த 3ஐயும் நம்மளோட அதில் ஆற்றல்னு சொன்னால் அது வந்து என்னது இறை சக்தி ஆகிடும், நமக்கு உள்ள புண்ணியம். இது வந்து எவ்வளோ தாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து அப்புறம் என்ன பண்ணுவோம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலத்துக்கு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் ஜோதிட சூத்திரத்தில். இதை அப்படியே நோய்க்கு கொண்டு வந்தால் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். இதை வந்து பூத பிரிவுகளுக்கு கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். 5 மண் 5 பூதம் இருக்கு இல்லையா, காற்று ஆகாயம் சேர்ந்து வாதம், பித்தம்னா மண் தீ, கபம்னா மண்ணி. ஸோ இந்த 5 பூதங்களை 3 இதுக்குள்ளே சுருக்கிக்கிறோம். ஸோ இந்த 3 இதையும் சுருக்குனோன்னா இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாராயண உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நாராயண உபனிஷத், நாராயண சூக்தம், அந்த நாராயண சூக்தம் சொன்னால் ஒரு 8 லைனுக்கு மேலே உள்ளது பூலாம் ஹார்ட் டிசீஸை பற்றி சொல்லுது. அந்த ஹார்ட் டிசீஸை பற்றி எப்படி சொல்லுது அப்படின்னா, ஹார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பார்க்க முடியும் இது வரைக்கும். ஆனால் நாராயண சூக்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக ஹார்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து கலர் ஸ்கேன் எடுத்து பண்ணி பார்த்துருக்கு நம்ம நாராயண சூக்தம். அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் உண்டான லிங்கை நம்ம எப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸ் பார்க்கணும், என்ன பார்ப்போம், 5ஆம் பாவம் பார்ப்போம், அதுக்கப்புறம் சூரியனை பார்ப்போம் ஹார்ட் டிசீஸுக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த நாராயண சூக்தத்தில் உள்ள வரிகளோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து அந்த மெடிக்கல் சயின்ஸில் உள்ள அதுவும் வேதமும் லிங்க் ஆகிடும். எப்படி அந்த மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம எதுக்காக இதை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மெடிக்கல் சயின்ஸில் இது வரைக்கும் அந்த ஸ்கேனில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இருக்குது. ஆனால் நாராயண சூக்தம் ஹார்ட்டை பற்றிய அதோட ஃபங்க்ஷனல் ப்ளஸ் வந்து அதில் உள்ள இதை பூரா கலரில் காட்டுது. ஸோ அது நம்மளுக்கு மந்திரத்தோட அர்த்தங்கள் தெரியாதனால நம்ம இருக்கிறோம். பட் அது ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி அனாலிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த சூக்தத்தை இந்த தடவை சொன்னால் இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதனால இதில் சேர்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா வெறும் வாத பித்த கபத்துக்குள்ளே நோய் இருக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லை. அது வந்து ஜாதகத்தோட அனாலிசிஸ் பண்ணி 3, 6, 9, 12 லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3, 6, 9, 12 ஏன் லிங்க் பண்ணுறோம், ஹார்ட் அட்டாக்கும் 3க்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம் தான் 3ஆம் பாவம். ஸோ அதனால் ஹார்ட்டை பற்றி பார்க்கணுன்னா 3ஆம் பாவத்தை டச் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அப்போ 3ஆம் பாவத்தை பார்க்கல என்னெல்லாம் சொல்லணும், காலம்னா என்னன்னு சொல்லணும், அதான் சொல்லியிருக்கலாம், ஆபோக்லியம்னா என்னன்னு தெரியணும், காமம் உயிர் காமம்னு தெரியணும். இப்படி ஒன்றுக்கு நான் சொன்ன 3களை இதில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இப்போ சனி இருந்தால் இந்த நாளை வந்திருக்கு, ராகு இருந்ததுன்னா இதனால் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணி அவங்களுக்கு பலன் சொல்லலாம். ஸோ அதனால் இதை வந்து அடுத்தது வந்து இந்த சுவை பிரிவுகளில் வந்து கசப்பு, உப்பு, இனிப்பு அறுசுவை இருக்கிறதுல அந்த அறுசுவை இந்த 3 சுவைக்குள்ளே அடங்கிடும். அதனால் சுவை பிரிவை நம்ம 3ஆக பிரித்து கசப்பு, உப்பு, இனிப்புன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து நிர்வாக பிறப்பு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நிர்வாகி, ஆளுபவர், வியாபாரி அப்படிலாம் சொல்கிறோம்ல, கேட்டகரைஸ் பண்ணுறோம். சிஇஓ, அதுக்கடுத்து டாப் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேடர் பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஊழியர் பிரிவில் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு சொல்லுவோம். அதை வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதில் முதல் நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்த
இப்போ ராகு இருக்குதுன்னா இந்த இடத்துனால வந்திருக்கு, சனி இருந்ததுன்னா இதனால வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டகரிகைஸ் பண்ணல அந்த பிளானட்டை இதுக்குள்ளே சேர்த்துருவோம். ஸோ ஜோதிடத்தை வந்து இந்த 33 மூன்றின் வடிவமாக எடுத்து 33 வடிவமாக பிரிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 33ஐயும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ மெடிக்கல் சயின்ஸில் இல்லை, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கேள்விக்கும் இந்த 33ஐயும் நீங்கள் அனாலிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக பதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ திதி கூட எடுத்துக்கிட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 திதியாக பிரிப்போம்ல, நந்தா, ஜெயா, பத்ரா, ரிக்தா, பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு தசமி, பஞ்சமி, பூர்ணா அதெல்லாம் வந்து பூர்ணா திதியில் வரும். அதுக்கு இதுக்குள்ளே வர்ற கரணத்துக்கு தனித்தனி பலன்லாம் கொடுத்துருக்காங்க ஜாதகாபரணத்தில். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம திதி பிரிவுக்கு எப்படி 3ஆக பிரிச்சிருக்காங்க அப்படிங்க, 3ஆக பிரித்து 5 திதி 5 பேட்டர்ன் வருது அப்படிங்கிறதையும் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் ஐயா வந்து மாஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பீடாக சொல்கிறாரு. நான் சொல்கிற புரியுதுங்களா? நீங்களும் இந்த கேட்டகரிஸ் பண்ணல, இந்த நந்தா, ஜெயா, பத்ரா, ரிக்தா, பூர்ணா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரையில் ஒன்றுக்கும் இப்போ அதோட ரூல்ஸு தெரியல, கரணங்கள் தெரியல, எங்கே ஆரம்பிக்கும், சதுர்தசியில் ஆரம்பிக்குமா, சதுர்தசியில் தேய்பிர சதுர்தசியில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அந்த சக்னிக்காரன் ஆரம்பிக்கல. அதை மாதிரி அதில் வரையில் எங்கே வருது, அதுக்கு எது முடக்கா வருது அப்படிங்கிறது அப்ளைடு சயின்ஸு தான் இந்த திதி யோக கரணம் அப்படிங்கிறதுல இந்த வேதம் கொடுத்துருக்க பிரிவு இந்த 3 பிரிவாக கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரத்தையும் திதியும் நட்சத்திரத்தையும் சேர்த்து தான் பலன் பார்க்கணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வாரம், திதி, நட்சத்திரம் இந்த 3ஐயும் சேர்த்து தான் பலன் பார்க்கணுன்னு வேதத்தில் இருக்குது. இந்த 3ல் எது சேர்ந்தால் இப்போ சதய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வந்து சேர்ந்ததுன்னா அது வந்து விஷக்கன்யா தோஷம் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒன்றுக்கும் 3 வாரம், திதி, நட்சத்திரம் இந்த 3 சேர்ந்தால் ப்ளஸ்ஸு ஒரு 10 ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, 10 மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம காம்பினேஷன் எதில் வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் டேட்டு கொடுக்குறாங்க, இந்த டேட்டில் வராங்கன்னா அது சுபத்திலேருந்து தான் வெளியில் வந்துடுவாங்க, ஐசியூலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படி சொல்லணும். ஸோ அதனால் இந்த வாரம், திதி, நட்சத்திரத்தை அதுக்கு பயன்படுத்தணும். அப்புறம் இப்போ நட்சத்திர பிரிவு நம்மளுக்கு தெரியல, மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். அதே மாதிரி இப்போ மேஷ மண்டலத்தில் என்ன இருக்கும், குரு, கேது, சந்திரன். இங்கே வந்து என்ன இருக்கும், சிம்ம மண்டலத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன். இங்கே தனுசு மண்டலத்தில் என்ன இருக்கும், புதன், சூரியன், ராகு. இந்த 3ம் கூட்டணியாக தான் இயங்கும். இப்போ நீங்கள் ஒரு தசாபுக்தி பார்க்கல, ஒரு தசாபுக்தியை பலன் பார்க்குறீங்களா, அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ குரு தரலைன்னா கேது தருவார், இல்லை சந்திரன் தருவார். இல்லை கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டாருன்னா கேதுவும் சந்திரனும் கொடுப்பாங்க. நம்ம ஒரு தசாபுக்தியை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நட்சத்திர பிரிவில் மேஷம், சிம்மம், தனுசு மண்டலங்களில் தனித்தனியாக பிரிச்சுருப்போம். அந்த தனித்தனியாக பிரிக்கையில் இந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதான் இந்த மெடிக்கல் சயின்ஸில் நம்ம பார்க்குறது. அடுத்தது வந்து கிரக பிரிவு. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா உள்வட்டம், மத்திமம், வெளிவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இந்த புவி மையம்ங்கிறது சிலவங்க புரியாமல் இருப்பாங்க. அஸ்தங்கம் அந்த இதெல்லாம் கேள்வி கேட்குறோம்ல, வக்ரம் அதெல்லாம் கேள்வி கேட்குறோம். இந்த புவி மைய கோட்பாடு என்னன்னா உள்வட்ட கிரகம் சூரியன், புதன், சுக்கிரன். மையத்தில் இருக்கிறது சந்திரன், ராகு, கேது. வெளிவட்டம் வந்து செவ்வாய், குரு, சனி. இது ஒரு பேட்டர்னில் வேலை செய்யும். இந்த பேட்டர்ன் வேறு, இந்த பேட்டர்ன் வேறு. இந்த பேட்டர்ன் கணிதம் போடலை, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும். பலன் சொல்லலை, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஒரு இந்த இந்த 3 விஷயங்களாக இருக்கு இல்லையா, இதை பூரா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்திரனை பார்த்தாலும் சரி, தசாபுக்தியை பார்த்தாலும் சரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி 3 சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் ஜோதிடத்தில் ரகசியமாக வச்சுருக்காங்க. இப்போ அது சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ கால புருஷனுக்கு 3ஆம் பவனம் மிதுன ராசி உயிர் அப்படிங்கிறது வரும். உடல், உள்ளம், உயிர் அப்படின்னு போட்டிங்கன்னா 3, 6, 9, 12 வந்து உயிர்னு வரும். ஸோ அப்போ மிதுன ராசி உயிர் ராசியாக வரும். அது மாதிரி கரணம், காரம், காமம் அந்த மாதிரி காலம்னு வரணும். இதில் இது வந்து காம ராசி, ஆண் ராசி, காற்று ராசி, புத்திசாலித்தனம், கல்வி, தகவல் தொடர்பு, மொழி, கவர்ச்சி, ரகசிய தொடர்பு, போட்டி, துரிதமாக செயல்படுதல். இது எல்லாமே 3ஆம் பாவத்தில் இருக்கும். இந்த 3ஆம் பாவத்தில் உள்ள இது சொல்கிற காரகத்துவங்கள் எப்படி செயல்படுங்கிறத அந்த மேலே சொன்ன 3 மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதில் இதுதான் வேலை செய்யும், இப்போ இதுதான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி எடுத்து பார்க்கணும். இதை வந்து உறுப்புகளாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். தோள்பட்டை, காது, கழுத்து, கைகள், வியாபார வீதி, ஊரின் நடுப்பகுதி, விருந்தினர் மாளிகை, இந்த இடக்காரகத்துவங்களுக்கு இது வேலை செய்யும். அதே 3ஆம் பாவம். அப்போ மேற்கு திசைக்கும் வேலை செய்யும். ஸோ இதை நீங்கள் இப்போ சிலவங்க கேட்குறாங்களா, பேஷண்ட்டு மேற்கை திரும்பி படுத்திருக்காரு,
அவர் கிழக்க திரும்பி படுக்க வைங்க சரியாயிடும் சொன்னால் ஆட்டோவில் கண்ணாடிக்கு மாற்றுற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதில் வச்சு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? 3ஆம் பாவம் எந்த ராசிக்குள்ளே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைரெக்ஷன்ஸை எங்கெங்கே நம்ம இதில் உள்ள விஷயங்களை அவங்க ஃபோன் பண்ணோன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து இது வரும். இதெல்லாமே பராசர மெத்தடு தான். இதில் பராசரை எப்படிலாம் எடுக்கணுங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. எல்லா லக்னத்திற்கும் 3ஆம் பாவதி அசுபர்னே சொல்லிட்டார். பராசரா வந்து இயக்கமும் அதுதான் சொல்கிறோம், ஆனால் அசுபர்னு மெயின்டைன் பண்ணிட்டார். சரிங்களா? நீங்கள் வேணால் நான் வந்து லக்ன சுப்பர் அசுபர்னு பேசியிருப்போம் ஒரு வீடியோ. அதில் இது பராசரர் எப்படி இதை ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எல்லா லக்னத்திற்கும் 3ஆம் பாவதி அசுபராகவே வருவார். அதில் ஒரு விதி விலக்கு என்னென்னா, தனுசு லக்னத்திற்கு மட்டும் சனி நன்மைகளை செய்வார். 2 கூடவன் ஆகிடுறதுனால அதுக்கு மட்டும்தான் செய்வார். மற்றதெல்லாம் இப்போ நீங்கள் மேஷத்துலேருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது வீடு புதன், செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை, அது மாதிரி ஒன்றுக்கு அப்படி தான் வரும். ஆனால் அந்த 3ஆம் பாவம் இல்லாமல் ஜாதகமே சுத்தாது. என்டையர் ஜாதகத்தையும் ஒரே பாவத்தில் அடக்கணும்னா 3ஆம் பாவம் தான். அந்த 3ஆம் பாவத்தை பற்றி எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ ஒவ்வொரு பாவத்துக்கும் 3ஆம் பாவம் அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன். இதில் வந்து 3, 6, 10, 11 என்ற பாவ தொடர்புகளை வைத்து கொண்டு உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம்ல, அதுலேயே 3, 6, 10, 11 இருக்குது. அப்போ பராசருக்கு தெரியாதா? முதல் பேராகிராஃபில் என்ன சொல்லிட்டாரு? எல்லா லக்னத்துக்கும் 3ஆவது வீட்டுக்கு அவர் அசுபர்னு சொல்லிட்டார். ஆனால் வெற்றி வேணுமா, ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்டால் 3, 6, 10, 11 சேர்க்குறார். அப்போ இது என்ன அப்படின்னா, இது வந்து சர்ஜரி, போராட்டம், அதை மாதிரி இதுக்கு தான் உதவுமே தவிர சுபஸ்தானங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் பயன்படாது. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அது பொருள் காரகத்துவத்துக்கு மட்டுமே பலன் தரும் இந்த 3ஆவது வீடு. அதனால் அந்த 3ஆவது வீட்டை வந்து இந்த 3, 6, 10, 11 சேர்க்குறோம். அதே வந்து 3, 6, 9, 12 என்ற ஆபோக்லிய தொடர்புகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நோயத்தை தான் தரும், ஆரோக்கிய கேடுகளை தான் தரும். சரிங்களா? இந்த 2 பாவம் தான் மாறி இருக்கு. 3, 6 இந்த 10க்கு பதிலாக 9 ஆயிருக்கு, 11க்கு பதிலாக 12 ஆயிருக்கு. இது எப்படிங்கிறது தான் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பராசரான் மெத்தடில் படிக்கிறோம். சரிங்களா? சரி, இதில் வந்து என்னென்னா, இப்போ இந்த 3, 5, 7, 9, 11, 1 ஆகிய பாவங்கள் முறையே 2ஆம் பாவகம் முதல் 7ஆம் பாவகம் வரை, பின்னர் 8ஆம் பாவகம் முதல் லக்ன பாவகம் வரையும் பாவத் பாவமாக வரும். பாவத் பாவம் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? 2வது வீடுனா 2 + 3 அது மாதிரி வரும். அதுதான் 2வது வீடு முதலாக 3, அப்புறம் 3வது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்படி வரும் இல்லையா? ஒன்றுக்கும் இந்த பாவங்களே என்னவா வருது? பாவத் பாவமாக வருது. ஒரு காலம் 2, 4, 6, 8, 10கள் வராது, பாவத் பாவமாக வராது. அதுக்காக தான் பாவத் பாவங்கிற ஒரு கட்டத்தை வச்சு இது பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1, 5, 9 தர்மஸ்தானம், 3, 7, 11 காமஸ்தானம். இந்த 2 இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் இருந்தால் ஆகணும். இந்த 2ஐயும் கடந்து போனால் தான் ஒன்று பொருள் விரும்பி நம்ம வந்து லோகங்கள் மாறலாம், இல்லைன்னா வந்து 4, 8, 12 பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மோட்சம் போகலாம். அதனால் அந்த பாவங்கள் இல்லை. அப்போ இல்லறத்துக்குன்னு பார்க்கல இந்த பாவங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது எப்படி 12 பாவத்துக்கும் பாவத் பாவம் ஆகி வந்துடுறதுனால நமக்கு என்ன ஆகிடுது? இந்த 6 பாவத்தை வச்சு படித்தாலே வந்துடலாம். இது எப்படி இவ்வளோ அவ்வளோத்துக்கும் 3க்கு 3ஆம் பாவம் 5 அப்படின்னு சுருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் 3ஆம் பாவத்திலே கொண்டு வந்துடலாம். ஸோ இதான் 3ஆம் பாவத்தோட ரகசியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ லக்னத்திலேருந்து கடிகார சுற்றில் நம்ம பார்க்குறோம்ல, 3, 5, 7, 9, 11, 1 பாவங்கள் ஜாதகரின் இளைய சகோதரர்களை குறிக்கும். அப்படி தானே? எல்லாருக்கும் அது இதில் எதுவும் டவுட் இல்லை. அடுத்தது எதிரி சுற்றில் போனால் 11, 9, 7, 5, 3, 1ன்னு மூத்த சகோதரனை குறிக்கும். சரிங்களா? அப்போது செவ்வாய் வந்து இளைய சகோதரத்துக்கு காரகம், குரு மூத்த சகோதரருக்கும் காரக கிரகங்கள். சரிங்களா? ஸோ இந்த காரக கிரகங்கள் அடிப்படையிலேயே நாடி ஜோதிடத்தில் கிழக்கும் மேற்காக உள்ள பாவங்கள் இணைக்கப்பட்டு 1, 5, 9, 3, 7, 11 கொண்டு வரப்பட்டு பலன்கள் உரைக்கப்படுகிறது. அதனால தான் நாடி ஜோதிடத்தில் ஒரு பாவத்தை எடுத்தோன்னா அந்த அதுக்கு வந்து 1, 5, 9, 3, 7, 11 சேர்த்துடுறாங்க. சரிங்களா? இது வந்து கிழக்கும் மேற்கும் சேர்த்துடுறாங்க. அது மாதிரி இப்போ ஒரே பங்காளிலாம் சொல்லுவோம்ல, இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தனியாக போகக்கூடாது, பங்காளிகளோட தான் போகணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல் மிஸ்டேக் நடக்கலைன்னு சொன்னாங்கன்னா தனியாக போனீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு தனியாக போகக்கூடாது, பங்காளிகளோட தான் போகணும். அதுக்கு தான் இந்த 1, 5, 9,
3 7 11 கிரக தொடர்புகளை வச்சு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்திலிருந்து முன்பின்றான 11 3ஆம் பாவமும் அந்த பாவகத்திலிருந்து பின் 3ஆன 3ஆம் பாவம் அந்த பாவத்தில் அதுதான் இயங்குது. இதுதான் நம்ம இப்ப நான் சொன்னல சரஸ்திர உபயம் சொன்னல, அந்த பாவத்தை இதுல போட்டு தான் எல்லா நாடிலையும் இதை தான் சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இப்ப நீங்க ஒரு பாவம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஒரு இப்ப நான் லக்ன பாவம் சொல்லியிருக்கேன், உதாரணமாக லக்ன பாவம் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. ஒரு லக்னம் மிதுன லக்னம். சரி, மிதுன லக்னம் லக்னம் என்னது சரஸ்திரம் உபயத்துல. அதுக்கு அடுத்து அதுல இருந்து 3வது வீடுக்கு வாங்க. 5வது கரெக்டா சொல்லுங்க. மிதுனம் உதாரண ஜாதகத்துல அதுல இருந்து மிதுனம் கடகம் சிம்மம், சிம்ம சிரராசி. அப்படியே பின்னாடி போங்க. 11 3 வீடு பின்னாடி போங்க. சரம் வந்துமா? இப்போ வந்துருச்சா? ஒரு பாவத்தில் இயக்கப்படுவதற்கு சரம் சிரம் விபயங்கள் ஏக காலத்தில் வேலை செய்யும். இது வரைக்கும் நீங்கள் யாருமே அதை பற்றி படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வீடு சரராசி சரராசி உபயராசி சரராசி உபயராசி தான் சொல்லுவீங்க. ஆனால் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த சரஸ்திர உபயம் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்கள் எந்த பாவத்தை எடுத்து பாருங்கள், அந்த பாவம் ஒன்று இதாகச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு தமிழ் வருஷம் 60, நாளிகை 60. சரிங்களா? 30 முகூர்த்தங்கள் சொல்கிறோம். அந்த 30 முகூர்த்தங்களை 27 நட்சத்திரம் 28 நட்சத்திரத்துக்கு கொடுத்து பேலன்ஸை பிரம்ம முகூர்த்தம்னு கொடுக்குறோம். இதை வச்சு தான் நம்ம மெடிக்கல் சயின்ஸை எடுக்கிறாங்க. சரிங்களா? அதை மாதிரி இப்போ இந்த சரஸ்திரம் உபயம் சொல்கிறோம்ல, ஒரு பாவம் இயங்கணும்னா அதுக்கு சரஸ்திர உபயம் கண்டிப்பாக இயங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சரஸ்திர உபயம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அணுவை பழந்தீங்கன்னா 3 இருக்கா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கா, அந்த 3 பேசிக்குது அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸு சொல்லுது. 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த 3 நம்ம உடம்புல 100 ட்ரில்லியன் செல்ஸில் இருந்து அது வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நீங்கள் நாளிகை கணிக்கையில் நாளிகையிலே பழகுங்க, மணி நிமிடத்துக்கு வராதிங்க. நீங்கள் ஏன் ஜோதிடம் பொய்யாதுன்னு சொன்னால், இப்போ ஒரு முகூர்த்த காலம் அப்படின்னு சொன்னால் 2 நாளிகைன்னு தான் சொல்லணும். 48 நிமிஷம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு புரியாது. ஏன்னா அதில் 60 நாளிகை சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 60 நாளிகை 60 தமிழ் வருஷம். அப்போ ஒரு நாளைக்குள்ளேயே நம்ம 60 தமிழ் வருஷத்தை மீட் பண்ணுறோம், 27 நட்சத்திரத்தை மீட் பண்ணுறோம். அதை மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிற இந்த 3 ஒவ்வொரு செல்லும் அதில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ஸு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு மெடிக்கல் விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது அதே இதை வந்து இவங்க சராஸ்திரம் உபயத்தை வச்சு சொல்லிட்டாங்களா? இப்போ 11 1 3 சொல்லிட்டாங்களா? நாடியில் ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இதை வந்து பேசிக்கில் அர்க்கலா நடத்திக்கிட்டாங்களா ஐயா? அர்க்கலா நடத்திட்டீங்களா? அர்க்கலா சரி, அர்க்கலா பார்ப்போம் இல்லையா? 11வது அர்க்கலா வந்து நல்லது, அதுக்கு விரோத அர்க்கலா 3. அப்போ எப்போவுமே ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு ப்ரோட்டான்ஸ், அது சொல்கிறதுக்காக தான் அதை கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து 3 11 ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நடுவில் உள்ளது நியூட்ரல். அப்போ நீங்கள் எந்த பாவத்தை இறக்குனாலும் சரஸ்திரம் உபயம் வந்துருச்சா? அப்போ மேலே உள்ள இவ்வளோத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாமா இதே பேட்டர்னில் அப்படிங்கிறதான். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் சேர்த்து இதுக்கு நேரம் என்னென்ன வந்திருக்கு, இந்த கிரகம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்படி தான் இந்த கிரகம் வேலை செய்யும், இந்த நோயை இப்படி தான் தரும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து நாடி ஜோதிடத்தில் இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாவத்திலேருந்து பின் 3 முன் 3 11 1 3 இல்லை சரஸ்திர உபயம் லிங்க் ஆகிடு. இதை தான் அர்க்கலான்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு வேத பிரமாணம் காட்டணும்ல. இப்போ நான் மெடிக்கல் சொல்லிட்டேன், அடுத்தது இது சொல்லணும்ல பாருங்க. அது மாதிரி 3ஆம் பாவம் வலது காது, இது D3யில் போட்டால் தெரியும். இதுதான் பராசரரோட இது ஒரு அனாலிசிஸ் பண்ணல. அந்த லக்னத்தை D3 சார்ட்டாக போட்டு அதில் எப்படி நோய் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கல. பாக உறுப்புகள் சொல்கிறார். அதில் 3ஆம் பாவத்தில் வலது காது இருக்குது. அது மாதிரி 11ஆம் பாவம் இடது காதில் இருக்குது. சரிங்களா? அது முதல் திரைக்காணத்தில் ஆனால் இருக்குது, பாவத்துக்குள்ளே அதான் இருக்குது. சரிங்களா? இதனால் தான் கற்றலில் கேட்டல் நன்றுன்னு ஏன் சொல்லப்படுது தெரியுதா? இப்போது லக்னத்துக்கு 2 12 வீடியோ பார்க்குறதோட காணொலி கேட்குறது தான் பெஸ்ட்டுன்னு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு சாட்சி?
ஓம் நமோ நாராயணா வயிற்றுக்குள்ளே இருக்கையில் சவுண்டு தெராப்பியிலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இன்றைக்கி ஒரு ஜப்பான் யூனிவர்சிட்டியில் அனாலிசிஸ் பண்ணி அது ப்ரூஃப் பண்ணி ஆமாம் எஸ்ன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு அப்போவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கற்றலில் கேட்டல் தான் நன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆடியோ லிசன் பண்ணுங்கள், நிறையா வந்து ஆடியோ லிசன் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நம்ம 40 சம்ஸ்காரத்தில் ஜோதிடத்தில் என்னென்ன பண்ணணும், பிறகுலேருந்து இறக்குற வரைக்கும் 40 சம்ஸ்காரம் பண்ணணும். அதில் ஒன்று கர்ணவேது. கர்ணவேது காது குத்துறது எதுக்கு பண்ணுறோம்? ERPSக்கு 11வது மாதம் ஏன் பண்ணுறோம்? சின்ன குழந்தையாருக்கு வலிக்க ஏன் குத்துறோம்? இது வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இது. லக்னத்துக்கு வம்ச விருத்தி வேணும்னா அந்த காலை ஓட்ட போடணும். நீங்கள் யாரை வேணா கேட்டு பாருங்க, நாங்கள் இதெல்லாம் மெடிக்கலாக ஆராய்ச்சி பண்ணி கையில் ரிப்போர்ட் வச்சுருக்கேன். கல்யாண டீலனா நீங்கள் காது குத்து எப்போ பண்ணீங்கன்னு கேளுங்க, சிம்பிளாக கேளுங்க. 5 வருஷம் 3 வருஷம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அடுத்த குழந்தை பிறந்ததுன்னா ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகிடுச்சுன்னா பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அதை கணக்கு பண்ணி அவங்க தள்ளி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாண டீலே ஆகும். ஏன்னா அந்த 11வது மாதத்துல தான் இப்போ மற்ற இதுலலாம் பார்த்துருக்கீங்களா, எந்த மிருகமாக இருந்தால் பண்ணுதா, இனப்பெருக்கம்லாம் கரெக்டாக தானே பண்ணிக்குது. மனுஷனுக்கு மட்டும் எதுக்கு இதை வேதத்தில் சொல்லி காரண வேலைக்கு ஒரு தேடி பார்க்க வருவாங்களே, யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கர்ண வேலைக்கு தேடி கேட்டு வருவாங்களே, காது குத்துறது என்னைக்கு வைக்கிட்டு வாங்கியா அப்படின்னு கேட்டு வருவாங்க இல்லையா, அது பார்க்கறதோட சாஸ்திர சம்பிரதாயம் இந்த 11:1:3 தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால என்ற சம்ஸ்காரத்தின் மூலமாக வம்ச விருத்தி செய்யப்படுறதுக்கு தான் அந்த காது குத்தே பண்ணுறாங்க. இல்லைன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க சார். ஆண் பெண் பேதம் இல்லாமல் காது குத்துறோம், 11வது மாதத்தில் குத்துறோம், தாய் மாமா தான் பூக்கணும்னு சொல்கிறோம், காலரிசி வைக்கணும்னு சொல்லி இல்லை. ஒன்றுக்கும் இந்த 11:9:3 லிங்கில் இன்னைக்கு வெறும் காரண வேலை, இரட்டை திதி வரக்கூடாது, இரட்டை நட்சத்திரங்கள் பகலில் சேர்வதை தவிர்க்கும் அப்படி மட்டும் படிக்கக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு மூலத்தை எடுத்து இது எதுக்காக செய்யப்படுறது கிளைண்ட்டுக்கு சொன்னீங்கன்னா தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணம் புதுசில் தான் தாய் மாமா கிட்ட சண்டை போடாமல் இருப்போம். ஒரு 2 வருஷம் கூட ஆகி போச்சுன்னா சண்டை வந்துடும். நீ அது கொடுக்கல, நான் இது கொடுக்கல அப்படி சொல்லி சண்டை வந்துடுது இல்லையா. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 11வது மாதத்தில் காது குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கர்ண வேதைக்கு இந்த 11:1:3 வந்து எப்படி லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெடிக்கல் சயின்ஸில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மருத்துவ ஜோதிடம் இதை எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் நிலையாக நிற்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் நிற்கணும்னா ஒரு பொருளுக்கு ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம்ல. இப்போ வட்ட வடிவ பொருள் நிற்கணும்னா அந்த ஆரோலேருந்து இந்த இடத்துலேருந்து அது கிராவிட்டி அதுக்கு நேரம் வந்தால் தான் அது நிலையாக நிற்கும். ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா, இப்போ கிரகங்கள்லாம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறதுனா எப்படின்னா டேமேன் கிடக்கிறது. ஈக்குலிபிரியத்தில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு இடையில அந்த பாடி ஸ்டாண்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். அதை வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ எப்படி இப்போ இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், பராசரா வந்து சாம்பசிவம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, கைக்கு கொடுத்து சின்ன குழந்தையில வட்டம் அடித்து விளையாடுவாங்களே, அது மாதிரி தான் கிரக மூமெண்ட்லாம். ஒன்றோட ஒன்று ஃபோர்ஸு பக்கத்தில் இருந்தால் ஏன் அப்படி வக்கரமாகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாயிண்டில் தான் இருக்குது. மனுஷனுக்கு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காதில் இருக்குதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அப்போ இப்போ வந்துருச்சா, லக்னத்துக்கு 11:1:3ங்கிற பாவத்தை பிடிச்சா நிலையாக நிற்கிறது ஒன்று, கர்ணவேதை பண்ணால் வம்ச விருத்தி வருது, அதுக்கப்புறம் சரஸ்திர உபயம் பூரா அப்ளை ஆகிடுது. நீங்கள் எந்த லக்னத்தை வேணால் போட்டு பாருங்கள், அப்ளை ஆகிடுது. அப்போது வேதத்தில் சொன்ன அந்த மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க, ஒரு 24 நிமிஷத்துக்கும் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. இப்போ பாடிக்கு ஒரு இந்த பொருள் வந்திருக்கு, அந்நிய பொருள் வந்திருக்குன்னா எப்படி இதை எதிர்கொள்ளணும்னு அதை ரியாக்ட் பண்ணுறது உடனே 24 நிமிஷத்துக்கு பண்ணிக்குது. 24 நிமிஷம்னா ஒரு நாளிகை. அப்போ 60 மீட்டிங் வச்சுருக்காங்க. 60 மீட்டிங்ஸ் ஈக்குவல் டு 60 தமிழாண்டு. இப்போ ஒரே நாளில் 60 தமிழாண்டு வாழ்ந்துடுறோம்மா. 60வது ஆண்டு இப்போ நம்ம நிறைவுலா பண்ணுறோம்ல சத்தியத்தை பூர்த்தி, அதுக்கு என்ன ஆகுதுன்னா பூமியில் ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். பூமியில் ஒரு நாள் வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு நாளில் நம்ம டெய்லி அந்த 60 இதை வந்து ஃபேஸ் பண்ணுறோமா. அப்போ பூமியோட ஒரு நாள் போதா. இந்த 2 லிங்க் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய் இந்த வருஷத்தில் வருது. அதுதான் நவாம்சா ஏஜிங்னு ஒன்று போடுவாங்க. இந்த 3ஆம் பாகத்தோட நவாம்சா ஏஜ் வந்து என்ன சொல்கிறோன்னா 18, 19லேருந்து 24 வரைக்கும் இருக்குது, 27 வரைக்கும் இருக்குது. அதுதான் அந்த 3ஆவது ராசியோட சிம்பிள் என்ன, அந்த மிதுன ராசியோட சிம்பிள் என்ன, ரெட்டை. ரெட்டையில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த மியூசிக் வாசிக்கிற மாதிரி பேரட் டான்ஸ் ஆடுற அந்த ஏஜில். ஸோ 18லேருந்து 27 வயசுக்கு தான் அதை காமிச்சிருப்பாங்க.
சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ராசின்னு மட்டும் இல்லை, 3ஆம் பாவம்னு சொன்னால் இத்தனை விஷயங்கள் நமக்கு அதை பற்றி ஞாபகத்துக்கு வரணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட 3ஆம் பாவம் நகட்டினா எப்படிங்கிறத நம்ம சேர்த்து சேர்த்து அப்ளை பண்ணணும். இது நான் ஒன்லி காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துக்கு மட்டும் சொல்லித்தரேன். இது வகுப்பு இல்லை, சிறப்புரையில போர்டில் போடக்கூடாது தான். பட் நான் வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியுறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க 2 பேரும் இந்த டெக்னிக்கல் பேசிட்டாங்க, அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் வந்து சாஸ்திர ரீதியானது ப்ளஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லையும் சேர்த்தது, ரெண்டையும் கம்பைன் பண்ணது. அதனால தான் அது சொல்கிறேன். அடுத்தது இப்போ வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் பாவத்தின் 10ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? அதை பார்த்துக்கோங்க. 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் கரெக்டா? அந்த 3ஆம் பாவம் வலது காதை குறிக்கிறது. அப்படிதானே? சென்டென்ஸை கட் பண்ணி எழுதணும், டைமிங் இல்லாதனால சேர்த்து எழுதியிருக்கேன். 6ஆம் பாவகத்தின் 10ஆம் பாவகமான 3ஆம் பாவம் வலது காதை குறிக்கிறது. வலது காதில் கங்கை இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கங்கை உருவாகி எப்படி வந்துச்சு, அப்படி பாகீரதன் எப்படி கொண்டு வந்தான், அதில் எல்லாரோட வலது காதலையும் கங்கை இருக்கு. அதனால தான் பிரணயாமம் பண்ணுறாங்க. பிரணயாமம் எப்போ பண்ணுவாங்க? 3 டைமில் பண்ணுவாங்களா? 3 சந்தி பண்ணுவாங்களா? ஒரு இடத்துலையும் சொல்லுவாங்களா? காதை தொடுறாங்களா? நான் மேலே சொன்ன எல்லாத்தையுமே லிங்க் பண்ணியிருக்காங்களா? அப்போ நம்ம சாஸ்திரம் வந்து வாழ்வியல் கோட்பாடு, இது மதம் அல்ல. சரியா? இந்த வாழ்வியல் கோட்பாட்டை கங்கையை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புனிதப்படுத்தப்படுகிறீர்கள். அப்படி தானே? கங்கையில் குளிச்சா அப்படி தானே மீனிங் சொல்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? 3ஆவது வீட்டில் 10ஆவது வீட்டில் ராகு இருந்தால் கங்கையில் குளிப்பான். இது மூல நூலில் இருக்குது. 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் அதான ஹையஸ்ட் பாயிண்ட். ஒவ்வொரு பாவத்துக்கும் 10ஆண்டு பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட். 6ஆம் பாவத்தோட 10ஆம் பாவம். 6ஆம் பாவம் நோய் தானே, அதுக்காக ஹையஸ்ட்டில் கொண்டு போயிட்டோம். அப்போ கங்கை நம்ம டெய்லி அந்த பிரணயாமம் பண்ணி காதை தொட்டால் புனிதம் படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே என்ன ஆகிடுது? டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிக்க வர வேண்டியதில்லை. தெரிஞ்சுக்கோங்க, சந்தியாவை வந்தோன்னா அவங்க ஏன் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, அந்த நேரத்தில் முடியாதவங்க நம்ம ஏன் அதை விட்டுட்டு கையில் இருக்கிற சாஸ்திரத்தை விட்டு வெண்ணெய் விட்டு நெய் கலையிறோன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறோம், விரலால் தொட்டு தங்களை புனிதப்படுத்தி கொள்கிறார்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது 3ஆம் பாவாதி புதனுக்கும் பரஸ்பர வேதை. அது தெரியும் தானே எல்லாருக்கும்? வேதை கால்குலேஷன் தெரியும். ஒரு புதன் தசைக்கு செவ்வாய் வேதகன், செவ்வாய் தசைக்கு புதன் தசைக்கு செவ்வாய் வேதகன், வைசி வருஷா. அதனால் பரஸ்பர வேதை உண்டு. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், 1-3 ரொம்பவும் பயன்படுத்தக்கூடாது, 1-3 பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இதுதான் அதில் உள்ளது. அதனால தான் லாபமும் ரொம்ப இருப்பாகக்கூடாது, இந்த 3ஆம் பாவத்தையும் ரொம்ப ஏற்கக்கூடாது. அந்த என்ன கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈக்குலிபிரியம் பேலன்ஸாக இருக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஏன் நிற்க முடியல? ஈக்குலிபிரியம் அவுட் ஆகிடும், வேறு எந்த காரணமும் கிடையாது. சரிங்களா? செவ்வாயின் மூல திரிகோண வீட்டிற்கு 3-6 பாவாதிபதிகளாக வரும் புதன் செவ்வாய்க்கு பகைவன். இதான பேசிக் ரூலு. மூல திரிகோண வீட்டுக்கு 3-6 வந்தால் செவ்வாய்க்கு புதன் பகைவன், புதனுக்கு செவ்வாய் பகைவன், அதில் வேறு ஒரு பகைவன். அப்போ மேச லக்னத்துக்கு இந்த பக்கம் வந்து செவ்வாய் இருந்தாலும் லக்னத்துக்கும் அவருக்கும் அவர் சொன்னதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோமா? லக்னத்துக்கும் 3ஆவது வீட்டுக்கும் எல்லாருக்கும் அசுப்பமாக தான் வருவாங்க அப்படிங்கிறதான் இதில் அந்த செவ்வாய். அதனால தான் ஜோதிடத்தில் செவ்வாய் புதன் எங்கே சேர்ந்துருந்தாலும் அதுக்கு மைனஸ் மார்க் தான் போடுவாங்க. காலபுருஷனுக்கு 1-3 கூடையவர்கள் இணைவு வந்து பெரிய செல்வத்தை தராது, நோயை தரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பாவத்தை டீல் பண்ணும். செவ்வாய் தசை நடந்தாலும் புதன் தசை நடந்தாலும் அதுக்கு தான் பார்க்கும். சரிங்களா? இப்போ ஐயா கூட சொன்னார் இல்லையா, 3ஆவது சனிக்கு இத்தனை 3ஆம் பார்வைக்குனால வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு வந்து இப்போ 7ஆம் பாவத்தில் சனி உச்சம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த 2 லிங்க் பண்ணையில் உங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க, புதன் செவ்வாய் இந்த 2 சேர்ந்துட்டாலோ, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இருந்தாலோ என்னென்னலாம் தெரியுமோ 2 பேரும் எக்ஸ்சேஞ்சுக்கு என்னென்னலாம் ஜோதிட கட்டத்தில் போடுவீங்களோ அது வந்துச்சுன்னா 1-3க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களோட லக்னாதிபதி உங்களோட 3 கூடவனே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பிரச்சனைகளில் தான் வரும். அதுக்கு தான்
எங்கே பிரச்சனை வருமோ அங்கே தான் சாஸ்திரம் பேசும். சரியா? ஸோ நம்ம சாப்பிடுன்னு சொல்லாது, குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லும். குளிக்கிறது தனி ஆக்டிவிட்டி, சாப்பிட்றது தனி ஆக்டிவிட்டி. ஆனால் எதை முன்னாடி செய்யணும்னு சொல்கிற இடத்துக்கு மட்டும்தான் வேதம் உள்ள வரும். சரிங்களா? அது மாதிரி தான் இது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தேவைப்படுற இடத்துலலாம் அது சொல்லிடுவாங்க. அது மாதிரி 27 நித்திய நாம யோகங்களில் பிராமியம், மகேந்திரம், வைத்திருதி. இப்போ சார் நீங்கள் நோட்ஸ் கொடுத்துருக்கீங்களே 333 20லேருந்து 360 டிகிரிக்குள்ளே பிராமியம், மகேந்திரம், வைத்திருதி யோகங்கள்னு இருக்குது. இதோட யோகி புள்ளி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட யோகி புள்ளி சூரியனையும் சந்திர பாவத்தை கூட்டுனா மீன ராசிக்குள்ளே போய் உக்காந்துதுன்னா அதோட யோகிகள் என்ன இருப்பாங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருப்பாங்க. அப்போ 3ஆம் பாவத்தோட 10ஆம் பாவம் 12ஆம் பாவம். இப்போ ஏன் கர்மஸ்தானம் 10க்கு 10 எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுதுங்களா? ஸோ இதோட யோக புள்ளி யோகம் சூரியனையும் சந்திரனையும் கேட்டால் இது அதிலிருந்து 93 20 கூட்டினா இந்த கட்டத்துக்கு வந்துடும். யோகி இந்த யோகியை அப்போ 3ஆம் பாவத்தை அனாலிஸ் பண்ணல அதோட 12ஆம் பாவத்தில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதில் உள்ள சொல்லியிருக்குது. அதே மாதிரி 27 நித்திய நாம யோகங்களில் சோபனம், அதிகண்டம், சுகர்மம் உள்ளடக்கிய காலபுருஷனின் 3ஆம் இடம். 3வது வீட்டில் உள்ள சூரியனையும் சந்திரனையும் கூட்டினா 3வது வீட்டில் சோபன யோகம், அதிகண்ட யோகம் திருவாதிரை, சுகர்மம் புனர்பூசம். இதோட யோகி புள்ளி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சூரியன், சந்திரன், செவ்வாய். அது சித்திர நட்சத்திரத்துக்கு வரும். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் சார், அஸ்வினி, மகம், மூலம் தனித்தனி தானே சொல்கிறோம். அதை மாதிரி சூரியன் சந்திரன் மட்டும் யோகியாக கன்சிடர் பண்ணக்கூடாது. எந்த நட்சத்திரத்துக்கு அது யோகி அப்படி பார்க்கணும். அந்த 3 நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க. அப்போது இப்போ பாருங்கள், 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 3ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 12ஆம் பாவம். 3 6 9 12க்குள்ளே நோய் கொண்டு வர்றதுக்கு நான் ரீசனே சொல்லிட்டேன்னா இப்போது இந்த யோகிகள் கனெக்ஷனை வச்சு அதில் எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம். இப்போ இந்த அதிகண்ட நாம யோகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை உதாரண ஜாபம் போடுறதுக்கு. அதிகண்ட நாமத்துக்கு ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா ராகுல ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ராகு போய் உட்காருது. சரிங்களா? அப்போ இந்த உத்தராஸ்தம் சித்திரையில் இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா இந்த ரெண்டும் என்னவா இருக்குது? யோகியாக செயல்பட்டுரும். புரியுதுங்களா? அதனால தான் 6க்கு 10க்கு அப்படின்னு சொல்லல. 10வது வீடை ஜோதிட சாஸ்திரம் மிகப்பெரிய ஒரு பாவத்தின் உச்ச பாவமே அதனுடைய 10ஆம் வீடு தான் சொல்கிறாங்க. அது இந்த யோகிகள் யோக புள்ளிகளோட தொடர்புகளை வச்சு அது எப்படிங்கிறத நான் மெயின்டைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது மற்ற எல்லா இடத்துக்கும் வராது. இந்த 3க்கும் 6க்கும் மட்டும்தான் வருது. உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனந்தன் சார் போட்டு கொடுத்துருக்காரு. அதனால் அவரோட நோட்ஸை எடுத்து போன தடவை நடத்தி கொடுத்தீங்களா சார்? மேடம் நீங்களாம் வந்தீங்களே, அந்த யோக புள்ளி அந்த அட்டவணையில் போட்டு ஒன்றுக்கும் 3 6 10 எடுத்து பாருங்கள். இந்த 3 6 12க்கு மட்டும்தான் யோக புள்ளிகள் கரெக்டாக டேலி ஆகுது, மற்ற இடத்துக்கு டேலி ஆகலை. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டைம் ஆகிடுச்சா? இது குறிப்பிட்ட டயத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. சரி, ஏன்னா வேகமாக வாசி விட்டுறேன். இது 3ஆம் பாவ காரகத்துவங்கள் தெரியும் தானே? இந்த காரகத்துவங்கள் தைரியம், சகோதரர்கள், யுத்தம் இதெல்லாம் உத்தர காலாமிரத்துலேருந்து எடுத்துருக்கு. இது எதுக்கு எழுதுனேன்னா இந்த ஆள்காட்டி விரலுக்கும் பெரு விரலுக்கும் இடைப்பட்ட பகுதின்னு எழுதுனேன்னா இது எனக்கு 3ஆம் பாவத்துக்கு தேவைப்பட்டது. நான் தனியாக சொன்னால் அசிங்கமாக இருக்குங்கனால மொத்தமாக டைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோ 3ஆம் பாவம் உத்தர காலாமிரதத்தில் போய் 3ஆம் பாவ காரகத்துவங்கள் ஸ்லோகங்களில் படிச்சிங்கன்னா 4 சான்ஸ்கிரிட் லைன் தான், அதுக்கு இவ்வளோ எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் லாங்குவேஜை நம்ம வளர்த்துக்கிட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இயக்கி காமிக்கணும்ல. ஒரு பலனை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க சார், உதிரியாக சொல்லிட்டு போயிட்டீங்க, எப்படி கதம்ப மாதிரி மாலை கட்டி காமிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரண ஜாதகத்துக்கு நானாக சொல்லிட்டேன். காலபுருஷனின் முதல் ராசியாக மேஷ லக்கணத்தை லக்கணமாக கொண்டுக்கோங்க. காலபுருஷனுக்கு மிதுனம் 3வது ராசியா? இந்த 3ஆம் பாவம் மேஷ லக்கணத்தால் இயக்கப்படும். இப்போ மிதுன ராசியை இயக்குறது மேஷம். அப்போ வலது காதுக்கும் பிரெயினுக்கும் நேரடியாக லிங்க் இருக்குது. அதனால தான் ஒரு சவுண்டு இப்போ ஒரு இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிட்லர் மாதிரி டார்ச்சர் பண்ணார்ல, ஹிட்லர் தான் ஹையஸ்ட்டாக டார்ச்சர் பண்ணது மனித சமூகத்தை. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டே கேட்காம உங்களை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் மெண்டல் ஆகிடுவீங்க. ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டா கூட 4 நாள் ஓட்டலாம். சவுண்டு கேட்காம உங்களை அமைதியாக வச்சிங்கன்னா 3 நாளில் செத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பிரெயினுக்கும் காதுக்கும் லிங்க் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு இப்படி லிங்க் பண்ணி மேலே எடுத்தால் நம்மளோட கீழே பொசிஷன் எப்படி நிற்குது சார். இந்த இடத்துக்கு ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க சார், இவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க சார். 6 அடியில் இது 4 இன்ச்சு தான் இருக்குது. இந்த 4 இன்ச்சில் இவ்வளோ இது நிற்குது அப்படின்னா இந்த கட்டுமானத்தில் தான் நிற்குது
அப்படிங்கிறதான் இதில் சொல்ல போகிறோம். அடுத்தது ரிஷபராசியோடு பாவ அடிப்படையில் நல்ல பலன்களை தரும். அப்படி தானே 2 கூட 3ல் 2க்கு 2 அப்படிங்கிற அது சுக்கிரனும் புதனும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்களா, அதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரி அப்போ 3வது பாவத்துக்கு அது திரைக்காணத்தில் நல்ல பலனை தந்துடும். அதை மாதிரி திரைக்காணத்தில் ரிஷபத்துக்கு 3வது திரைக்காணத்துலையும் மிதுனத்தில் 3வது திரைக்காணத்துலையும் தான் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் பற்றி இருக்குது. அதனால தான் கர்ண வேதை குழந்தைகளை தரும். 2ஆம் பாவம் திருமண பாவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்தது இந்த பாவம் ரிஷபராசி வித் மிதுனம், இதை மாதிரி எனி 2 கூட 3 கூட லிங்க் பண்ணி இதோட 3வது திரைக்கான அதோட 3வது திரைக்கான லிங்க் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குழந்தை இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். எந்த பார்ட் அனட்டாமியில் வீக்கா பிசியாலஜியில் வீக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக தான் இதை பார்த்துக்கிறோம். அடுத்தது மேச லக்னத்திற்கு மிதனம் உயிர் காலம் உபயம் ஆபோக்லி என்ற ஸ்தானங்கள் ஒன்றாக வரும். முதல் திரைக்காணத்திலேருந்து வலது காது ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது திரைக்காணத்துலேருந்து வலது கை. இப்போ யாருக்காவது ஒன்று கொஞ்ச நாள் போயிட்டான்னு அவனுக்கு அவன் ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்களா அந்த மாதிரி. அடுத்தது தாயாருக்கு 12ஆம் பாவ காரகத்துவம். தாயாரோட மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எனக்கு வீரியம் கிடைக்குது. அதனால தான் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு நிறையா மியூசிக் கேட்டு இதெல்லாம் கேளுன்னு சொல்கிறது. தாயாரோட தியானம் அந்த குழந்தையின் வீரியத்தை பெருக்கும். இது ஜோதிட சாஸ்திரம், பார்த்துட்டே வாங்க. அடுத்தது ஜாதகருக்கு 3ஆம் பாவ கிரகத்தை அனுபவனிக்கு நற்பலன்களை அந்த தாயாரோட அந்த என்ன சொல்கிற மெடிடேஷனை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 5ஆம் பாவமான சிம்ம ராசி இயக்கத்தை இந்த மிதுன ராசி கட்டுப்படுத்தும். அப்போ ஹார்ட் அட்டாக்கை காது கட்டுப்படுத்துதா? அப்போ நம்ம டெய்லி நாராயண சுக்தம் கேட்கலாமா? கேசட்டு தான் சொல்ல போகுது. கேட்குற வரைக்கும் நம்ம கேட்டோம்னா இருதய நோய் இல்லை. இப்போ ஒரு தடவை இசிசி எடுத்து வச்சுக்கோங்க. 1 வாரம் 10 நாள் 3 மாதம் 48 நாள் கேட்டுக்கிட்டா வாங்க, திருப்பி போய் இசிசி எடுங்க, உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியும். அப்படின்னு சாய் பிரசாந்த் இதில் இருக்குல்ல, சாய் பாபாவோட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஹார்ட்டுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே உள்ள மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் லேட்டஸ்ட்டாக பேசின வீடியோவோட அப்டேட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேச லக்னத்துக்கு 6ஆம் பாவனை கன்னிக்கு அது 10ஆம் பாவமாக வருது. அதனால் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை நித்திய கர்மானுசங்க நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட இது கரெக்டாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது 7ஆம் பாவமான துலாத்தோடு திரிகோண தொடர்பு கொள்வதால் உயிர்காரகத்துவங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். 3 7 11 கனெக்ஷன். இதில் 8ஆம் பாவமான விருச்சிகத்திற்கு பாவத்பவ அடிப்படையில் ஆயுள் ஸ்தானம், 3ஆம் இடம் தானே ஆயுள் ஸ்தானமும் சொல்கிறோம்ல, 8க்கு 8. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் 3ஆம் பாவம் ஆயிலை பற்றி பார்க்கல, அதை பரிசீலித்து தான் முடிவுக்கு வரணும். வெறுமனே இதை வச்சு பார்க்கக்கூடாது. 9ஆம் பாவமான தனுசுக்கு 7ஆம் பாவம் வருவதால் ஜாதகரின் இளைய சகோதரத்துக்கு தந்தைக்கும் உறவு முறையில் சிக்கல் இருக்கும். அதுதான் சொன்னல 3 7 பித்ருக்கள் ஆக்சுவலாக 3ஆவது வீட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. 126 பித்ருக்களில் அதிகமாக இருக்கிறது 17 இது அதில் தான் இருக்குது, இதில் இல்லை, 9ஆம் பாவத்தில் இல்லை. அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது 10ஆம் பாவம், அதுக்கு தான் தந்தைக்கு இளைய மகன் கொடுத்துட்றாங்க. ஆனால் தந்தைக்கு இளைய மகன் தான் சண்டையும் வரும். அப்போ இவங்க அடிச்சிக்காமலும் இருக்கணும். அப்போ தான் அவர் செய்வார், அவர் இறந்தா கர்மா பண்ணுவார். இதெல்லாம் எப்படிங்கிறத உறவுகள் நெறிப்படுத்துறதுக்கு இந்த பாவ தொடர்புகள் நல்ல ஹெல்ப் பண்ணுது. 10ஆம் பாவமான மகரத்திற்கு 6ஆம் பாவமாக வருவதால் நம்மளோட கர்மா 10th லார்டு இருக்குல்ல, 10th பாவம் இருக்குல்ல, அது இந்த 6ஆம் பாவத்தால் தான் முடிவு செய்யப்படுது. 6ஆம் பாவமான 3ஆம் பாவத்தினால செய்யுது. அதனால் நடராஜர் பூஜை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். நம்ம தொழில் கர்மாவில் உள்ள பிரச்சனைகள்லாம் அதை தீர்க்கணும்னா நடராஜ பூஜை பண்ணியிருக்கோங்க. 11ஆம் பாவமான கும்பத்திற்கு திரிகோண ஸ்தானத்தில் வருவதால் நல்ல பலன்களை தருவார் அவர். 12வது பாவமான மீனத்திற்கு கேந்திர தொடர்பு தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அவரோட நித்தியநாம யோகத்தில் இருக்கிறவர். அந்த நித்தியநாம யோகத்துக்கும் யோகிக்குமே சொல்கிறதா இருந்தால் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வேணும். அதனால் அந்த பாவத்திற்கு கேந்திர தொடர்பு 3வது வீட்டுக்கு 10வது வீடு. அதனால் ஜோதிட சாஸ்திரப்படி 6 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 12 இந்த 3 ட்ரைமே எடுத்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். லக்னத்துக்கு 11 1 3 எந்த பாவத்துக்கு அந்த பாவத்தை நடுவில் போட்டுக்கோங்க. இந்த பாவம் 3 முன்னாடி போங்க, இந்த பாவம் 3 பின்னாடி வாங்க. அதில் சரஸ்திரம் உபயம் வந்துடும். மிச்சம் மேலே சொன்ன நான் 33 அதில் ஃபில் பண்ணிக்கோங்க, கணக்கு பண்ணி பாருங்கள், அந்த பாவத்துக்கு ரிசல்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஓகேங்களா?
நன்றி ஸ்ரீனிவாசன் சார். இப்போ நிறைய விஷயம் இருக்குது, நமக்கு நேரமும் போதில்லை. ஸோ அதனால் அவரை கொஞ்சம் சுருக்கிக்க சொல்லிட்டோம். சரி, இப்போது முக்கியமான கட்டம் சான்றிதழ் வழங்கும் விழா. ஸோ முதல்ல பாரம்பரிய ஜோதிடம் அடிப்படை படித்தவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறோம். வாங்க. பேர் படிக்கிறேன், இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிறங்க. இல்லாதவங்க எல்லாருக்குமே பை போஸ்ட் தபாலில் அனுப்பிடுவோம். யாராவது உங்கள் சார்பில் யாராவது வாங்க சொல்லியிருந்தா மட்டும் அவங்களுக்கு வாங்கிக்கலாம், மற்றவங்க எல்லாருக்கும் தபாலில் அனுப்பிடும். வி வள்ளியம்மை. ஃபோட்டோ யாராவது ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ரேவதி முருகேஷனா? ஆமாம், அவங்க வரல. இந்த பாரம்பரிய ஜோதிடம் அடிப்படை முடித்தவங்களுக்கு இந்த சான்றிதழ் என்ன இருக்குன்னு படிக்கிறேன். திரு அவர்களுக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பில் 6/7/2025 முதல் 21/12/2025 வரை நடைபெற்ற பாரம்பரிய ஜோதிடம் அடிப்படை வகுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஜனவரி 2026 நடைபெற்ற தேர்விலும் கலந்து கொண்டு சிறப்பு நிலையில் தேர்ச்சி பெற்றமைக்காக சான்றளிப்பதுடன் ஜோதிட சுடரொளி என்ற சிறப்பு பட்டத்தையும் மன மகிழ்ச்சியோடு வழங்கி வாழ்த்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருவோம். அடுத்து LS நிவேதிதா வாங்க. அடுத்து அழகேசன் இருக்கீங்களா? அழகேசன் இருக்கீங்களா? LS அவங்க அம்மா. இப்படி வாங்க, இப்படி வாங்க. நீங்க வந்துருங்க. இல்லை, அப்படி போய் அங்கேருந்து கொடுங்க. எப்படி வாங்க. அடுத்து கமலா சிவானி, மு விஸ்வநாதன், அடுத்து K முருகேசன், அடுத்து N விஸ்வநாதன், அடுத்து P ஆனந்த், அடுத்து R பாலசுப்ரமணியம், அடுத்து அருள்நாயகி, அடுத்து தா மஞ்சுளா, அடுத்து ஆ சாந்தி,
அடுத்து ஆர் சாந்தி, அடுத்து எஸ் ஜெகநாதன், அடுத்து எஸ் ஜெகநாதன், அடுத்து அபிராமி முருகேசன் சார். உங்க எல்லாருக்கும் இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை முடிச்சுட்டு மார்க் ஷீட்டும் கொடுத்துறோம், அதையும் வாங்கிடுங்க. எடுத்துங்களா சார்? எடுத்தாச்சு. பரவாயில்ல சார், அது எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சார் வரும். அவ்வளோதான் சார் வரும். அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்கீங்க? இல்ல சார், அவரு சந்தேக அனுபாலா, அடுத்த அனுபாலா. வா. அடுத்து மகாலட்சுமி கிரிதரன் அவங்க. அப்புறம் அடுத்து பி செல்வி. எடுக்கிறீங்களா? செல்வி வாங்கிடு. அடுத்து நாயகி, அடுத்து தா மாணிக்கவேல். விட்டுருங்க விட்டுருங்க, இல்லை வேண்டாம், அது அவ்வளோதான். அடுத்து கா விஜயன், அடுத்து அசோகன் மாணிக்கம், அடுத்து மனோஜ்குமார், வாங்க. அடுத்து ஆர் கனகராஜ், அடுத்து ஆர் கனகராஜ், அடுத்து விஎஸ், அடுத்து கமலஹாசன், அடுத்து அருள்நாயகி. அருள்நாயகி ஓ இந்த அடுத்து நான் ஜெயமணி. ஆமாம், மற்றவங்க எல்லாருக்கும் தபாலில் வந்துடும், தபால் அனுப்பிடும். சாரதாமா இல்லையா?
நிவேதா. அம்மா யார் நல்ல பையன். என் விஸ்வநாதன். 96. என் விஸ்வநாதன். அனுபாலா. எவ்வளோ ரேவதி எவ்வளோ மார்க் எவ்வளோ? 90. ரேவதி எவ்வளோ மார்க் எவ்வளோ? 90. 90. ஏ சாந்தி. ஏ சாந்தி 89. இது விஎஸ் குமார் பாம்பே. பி ஆனந்த் 83. 83. எஸ் அருள்நாயகி மார்க் எவ்வளோ? 80. 80. மஞ்சுளா தயாளன். மஞ்சுளா தயாளன் 80. பி செல்வி 80. ரெங்கநாயகி மதுரை தான். 77. வள்ளியம்மை. அபிராமி முருகேசன் 75. எம் கார்த்திகேயன். கார்த்திகேயன் வாங்க 73. எல் சாரதா 68. கமலஹாசன். இல்லை. குமார். மனோஜ்குமார். ஜெயமணி வரல. ஹலோ சார், ஒரு நிமிஷம். மனிஷ்குமார் சார், டீ குடிச்சிட்டிங்களா? வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார். ஒரு முக்கியமான ஆள், உங்கள் அப்பா ஜோதிடத்தில் திருப்பூர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இவர் மனோஜ்குமார் பேர் இப்போ தான் அவர் சந்திக்கிறேன். ஆனால் இவங்களுடைய ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா மீனம் ராஜுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேலே
அடிப்படை ஜோதிடத்தில் நிறையா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல்லடம் அந்த பகுதியில் பல ஜோதிடர்களை உருவாக்கியவருடைய மகன் எனக்கு இன்றைக்கி தான் அறிமுகமானார். ஆனால் இவங்க அப்பாவை தெரியும், இவரை தெரியாது. ரொம்ப ஒரு உண்மையிலேயே அடிப்படை சம்மந்தப்பட்ட ஜோதிடத்தை நிறைய பேருக்கு இவங்க அப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் தான் அவர் காலமானார். அவரை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதுபோக இவர் இவருடைய பாரம்பரியம் ஒரு ஜோதிட பாரம்பரியம்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதில்ல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த துறையில் வாங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மீண்டும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. அதனால் சொல்லணுன்றக்காக வேண்டி சொல்ல கடமைப்பட்டுக்குள்ளேன். நல்லா தம்பி. ஓகே தம்பி. சார் ஸ்டார் அகாடமியில் பாரம்பரிய ஜோதிடம் படிக்கிறன்றது நம்ம பாக்கியம். வேணுகோபால் சார், இது நான் சார் உங்களுக்கு வயசு எத்தனைங்க சார்? 82 வயசு இளைஞர், ஜோதிட இளைஞர். அடிச்சுன்னு எடுத்துறாரு. எங்கே போனாலும் சரி திதியோகரணத்தை வச்சே இது பண்ணுறாரு. அவருக்கு உண்மையிலேயே நான் அவருக்கு கொடுக்கறது எனக்கு இறைவன் செய்த பெரிய பிராப்தம். ஐயா வாங்கி ஓகே. அடுத்து பி சந்திரசேகர், என் சிவசக்திவேல், டாக்டர் மாதவன், இல்லையா எம் ஜெயலட்சுமி, தாசன், நிதி தியாகராஜன், சி மனோகரன், சி செல்வராஜ், சிவகுமார் எஸ்எம், டாக்டர் கே தட்சிணாமூர்த்தி வரல, கே கீதா, காஞ்சிபுரம் கே கீதா, கே கீதா, எஸ் சிவகுமார், நிவேதிதா. இவர் திருப்பூர்காரரு, லாரி டிரைவர். அதான் ஒரு பெரிய பியூட்டி. ஜோதிடர் படிக்க வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம்னு பாருங்கள். லாரி டிரைவராக இருக்கிறார். ஐயாவை பற்றி சொல்லணுன்னாங்க, திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை. இவர் குரல் ஒலிக்காத இடமே கிடையாது, சாலையே கிடையாது. வண்டியில் டீசல் இருக்குதோ இல்லையான்னு முதல்ல பார்க்குறத விட முதல்ல இவர் போட்ட வீடியோ முதல்ல யூடியூப்பில் வருதான்னு பார்த்துட்டு தான் நான் வண்டியே எடுப்பேன். அதுபோக ஐயா இடையில கொஞ்சம் யூடியூபர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி இதாகிடுச்சு. அதனால் சில பேர்த்துக்கு ஜாதகமும் சொல்ல முடியல. அந்த கோயிலை வச்சு தான் பலாப்பழம்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கூட வர நண்பர்கள், கூட லோடு இறக்குறவங்க போகிறவங்க எல்லாமே சொல்லி இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில் கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு பெரிய ஒரு இதாகவே பார்த்துட்டாங்க. இன்னும் ஐயாட்ட நான் இன்னும் 40 நாள் வகுப்பு இன்னும் படித்தேன்னா இன்னும் நல்லா சிறந்த முறையில் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. நிவேதிதா பொண்ணு, டாக்டர் அம்மா வாங்குறாங்க. ஸ்டார் அகாடமியினுடைய இன்னொரு தூணு. அம்மா அம்மா வாங்க. ஸ்டார் அகாடமியினுடைய தூணு சாருடைய
இல்லத்தரசி, எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். இவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அவர் நிற்க முடியாது, அவர் நிலை நம்மளாம் வெளி உலகத்துக்கு தெரிய முடியாது. அதனால் இவங்க தான் மூல ஆதாரம். அம்மா வணக்கம்மா. சி சண்முகவேல், பி சண்முகம், மகாலட்சுமி கிரிதரன், என் ஸ்ரீதரன், எஸ் குருமூர்த்தி, ஐயா எப்படி வாங்க, இப்படி வாங்க. எம் மணிபாரதி, மோகன் கணேசன், கே முருகேசன், ஆர் செல்வராஜ், சார் படமெல்லாம் வேண்டாம் சார். ஐயா இருக்கட்டும். எஸ் சண்முகம், எஸ் சண்முகம், எஸ் ஹேமபிரசாத், ஏ சிவா, கே உமா மகேஸ்வரி, பி சந்திரசேகர், என் சிவசக்திவேல், எம் ஜெயலட்சுமி. வராதவங்க எல்லாருக்கும் தபாலில் அனுப்பிடுவோம். ஓகே, அடுத்து மெடிக்கல். இல்ல இது அடுத்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படித்தவங்க வெங்கடாச்சலபதி சிதம்பரம், வெங்கடாச்சலபதி எல் சாரதாமா வாங்க. எல் சாரதாமா, இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க எங்களுக்கெல்லாம் உத்வேகம், எங்களுக்கெல்லாம் வந்து கீ. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு மலர்ச்சியாகும், உத்வேகமும் அதிகமாகும். ஸோ இந்த இதுலேயும் அவங்க எல்லா வகுப்புலையும் பங்கெடுத்துட்ருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. சுந்தரலிங்கம்,
கணேஷ் பாபு, இந்து மதியமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சால்வ் பேச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கணேஷ் பாபு, அடுத்து சந்திரசேகர், ஜே பெரியசாமி, கே அருணாச்சலம், கைத்தட்டுங்க, என்ன எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்களா? அடுத்து ஞானகுரு, சோபனா ரமேஷ், அடுத்து டிஆர் பரமேஸ்வரன், அடுத்து எஸ் மீனாட்சி, அடுத்து வெங்கடேஷ் ராமன். எல்லாருக்கும் வணக்கம். மருத்துவ ஜோதிடம் படித்ததில் ஒரு 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தர் இந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் கண்டிப்பாக வந்து படித்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்து வி ஸ்டார் அகாடமியினுடைய அடுத்து இந்த பிரபஞ்சத்தில் ஜோதிடத்தை நிறைய கருத்துக்களை சொல்ல வரக்கூடிய இந்துமதி அம்மாவுக்கு எங்கள் திதியோக கர்ண குழுவின் சார்பாக அம்மா எங்களுடைய குழுவினுடைய லீகல் அட்வைசர் டாக்டர் அட்சய அம்மா அவர்கள் வந்து ஒரு பொன்னாடையை போத்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். சரி. தம்பி வாங்க பொருளி சார் வாங்க. ஓகே, தேங்க்யூ. இது என்ன சர்ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. அதாவது ஜோதிட ஞானம் அவர்கள்ட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்போதான் வெளியே வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக இவர்கள் மூலியமாக பிரபஞ்சத்திற்கு ஒரு நல்ல ஜோதிட ஆற்றல் எல்லாத்துக்கும் கிடைக்க போகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் புகழ்ச்சிக்கு வேலையே இல்லை. உண்மையிலே வந்து ஆக்சுவலாகவே வந்து இவங்களுடைய சேனல் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இருக்காது, ஒரு 20 நிமிஷம் என்ன சப்ஜெக்ட் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் என்ன சப்ஜெக்ட்டுக்குமா பேசுனீங்கன்னு கேட்டேன் நான், திருமண பொருத்தம். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க அந்த ஒரு 10-15 நிமிஷம் நான் பார்த்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடத்தை தெளிவாக தெரிந்து அறிந்து புரிந்து அதை சொல்லணும்ன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வோடு அவங்க அன்றைய டிவிஷன் இருந்தது. அன்றைக்கி உண்மையிலே இவங்கள்ட்ட ஒரு ஜோதிட ஞானம் இருக்குது, கண்டிப்பாக பிரதிபலிக்க எல்லாரும் பயன்பெறலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். தேங்க்யூ.
இன்னைக்கு வந்த மூக்கடலை, குரு பகவான் அனுகிரகத்துக்கு வந்த மூக்கடலை, நாளைக்கு ஒவ்வொரு மாத வகுப்புக்கும் பச்சை பயிறு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற செஷனுக்கு கஞ்சி, என்ன கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, அப்புறம் நூலக பொறுப்பாளர், அவங்க நூலகத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருந்து நூலகத்தை பொறுப்பா பார்த்துக்கிறது. இது இல்லாம சனிக்கிழமை ஜூம் செஷன் நடத்தினா ஜூம் செஷன் வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் மதிய உணவு, இத்தனை கைங்கரியமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்டார் அகாடமிக்கு 2வது ஜூன் அம்மா 2-3 தடவை நான் உங்களை பார்த்து இங்கே ஸ்டார் அகாடமி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திருமணம் கொடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்கள் பேர் 3 தடவை, நான் 2 தடவை 3 தடவை நான் உங்களை பார்க்குறேன். திருமண பொருத்தம் என்னுடைய ஆம்பிஷன். அது சம்மந்தமாக தொடர்ந்து என்னுடைய ஆராய்ச்சிகள் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஸ்டார் அகாடமி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நாடி பொருத்தம் அண்ட் இப்போ திருமண பொருத்தத்துக்கு சார்கிட்ட ஒரு ஏற்கனவே நடந்ததோடு சேர்த்து இன்னொரு 3 எபிசோட் கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து எதுக்காக நான் இப்போ நடுவில் பேச கேட்டேன்னா, லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒவ்வொரு தேர்ஸ்டே வரும்போதும் திருமண பொருத்தம் புக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கேன். இங்கே லைப்ரரியை அதர்ஸ் எல்லா புக்ஸையுமே எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். புக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் தானே, இல்லை வாங்கிட்டு போகலாமா சார்? சார் எனக்கு உளவியல் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அது எனக்கு கொடுங்க சார். விற்பனைக்கு தான், எது இருந்தாலும் சரி விற்பனைக்கு தான். எது எந்த பக்கம் இருந்தது, எந்த பக்கம் இருக்குது? சரி சரி சார், சரி சார். அந்த உளவியல் புஸ்தகம் பார்த்தேன் நான், அதில் எதில் பார்த்தேன்னு தெரியல, அது எனக்கு கொஞ்சம் வேணும். ஸ்டார் அகாடமி எனக்கு ஸ்பான்சராக பண்ணணும். அன்பான கட்டாளர், அது கண்டிஷன் கிடையாது, அன்பான கட்டல். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. நான் இன்றைக்கி எடுத்த மாதிரி வேகமாக எடுத்துருவார். டவுட் கேட்குறதுக்கு இன்னும் 2 செஷன் வச்சா கூட பத்தாது. தேங்க்யூ. அடுத்து டாக்டர் பூஜா, அடுத்து டாக்டர் கே மகேஷ், அடுத்து ஹேம் பிரசாத், அடுத்து ஜி சேகர், இதுவரைக்கும் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி 5 செஷன் முடிஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் சேகர் சார் இது வரைக்கும் 3 செஷனில் நினைக்கிறேன் இல்லையா? 2 செஷன் படிச்சிருக்காரு. கோகுலகிருஷ்ணன், அடுத்து சண்முகம், சண்முகவேல், பரமேஸ்வரன். ரைட், ஓகே. வராதவங்க எல்லாருக்கும் தபால் அனுப்பி வச்சிரும். ரைட், வாங்க. ரைட். பிருகுநாடி சம்ஹிதை சித்தயோகி சிவதாசன் புத்தகம் ஐயா விஸ்வநாதன் ஐயா லைப்ரரிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து திதியோக கர்ண புஸ்தகம் நூல், இதில் ப்ரூஃபில் இருக்குது. அது திதியோக கர்ண நூலை என்னுடைய குழு சார்பாக இவருக்கு வந்து ஒரு 50 செட்டு நம்முடைய ஸ்டார் அகாடமிக்கு புக்கு வெளிவந்தவுடன் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம். ஸ்டார் அகாடமி சார்பில் நம்முடைய ஐயா இப்போ தனியார் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை. அடுத்து நம்ம மதுரை
மதுரையில் வசிக்கின்ற திரு காசி குமரன் ஐயா அவர்களுக்கு. அடுத்து நம்முடைய மெடிக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு. சரி, ரைட், ஃபோட்டோ வாங்க. ஐயா தனியாச்சல் ஐயா, திதியோகம் அன்பர்கள் ஃபோட்டோ எடுத்து உட்காருங்க உட்காருங்க. வாங்க, திதியோகம் படித்தவங்களாம் வாங்க. ஐயா நீங்கள் உட்காருங்க. சார் வாங்க சார், நீங்க வாங்க சார். நாங்கள் உட்கார நாங்கள் உட்கார நான் உட்கார வாங்க. ஸ்ரீனிவாசன் சார்
யாருக்காவது சர்டிஃபிகேட் போடுறதுக்கு கவர் வேணும்னா சொல்லுங்கள், கவர் கொடுக்குறோம். தனுஷ் கவர் எடுத்துட்டு வாங்க. என்னங்க? சரி சரி. சர்டிஃபிகேட் போடுறதுக்கு கவர் யாராவது வேணும்னா இங்கே வாங்கி கொண்டு வாங்க. தனுஷ் கொஞ்சம் சர்டிஃபிகேட் போடுறதுக்கு கவர் வேணா வாங்கி. கவர் அங்கே வேறு யாராவது வேணுமா? இந்த இங்கே கொடுங்க கொடுங்க. இதுதான் முக்கியம். இன்னொன்று ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சது 120 வருடங்கள் ஏன் வைத்தாங்க? புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா இந்த பக்கம் 60 வருடம் வரும், இந்த பக்கம் 60 வருடம் வரும். அதுக்கு மேலே பூமிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி கிடையாது. என்னுடைய ஜோதிடத்தில் நானும் ஒரு 10 வருஷமாக வந்து இருக்கிறதோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயம் இதுதான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த 3 வகுப்பும் வந்து ஒரு மூலத்திரிகோண வகுப்பு மாதிரி 1, 5, 9 சொல்லலாம். பாரம்பரிய ஜோதிடம் வந்து 1ஆகவும், திருப்பூர் தனியாசனையாவது 9ஆகவும், மருத்துவ ஜோதிடம் 5ஆகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா 6 பக்கத்திலே இருக்குல்ல. அது இந்த மாதிரி ஒரு வகுப்பு ஒன்றா சேர்ந்து நடந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது வந்து மிகப்பெரிய அற்புதம். அதில் நான் இதில் பேசுகிறதுக்கு, இதில் கலந்துக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.